இந்து கடவுளை சார்ந்த பாடல்களை மட்டும் நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு வந்து நீங்கள் அரசியலுக்கோ மற்றதெல்லாம் பயன்படுத்த நினைக்கிற மாற்று மதத்தின் சார்ந்த கிறிஸ்தவத்து இஸ்லாம் மத பாடல்களை உங்களால் அதை கொண்டு வர முடியுமா, இல்லை அந்த மத சார்ந்தெல்லாம் விட்டுருவாங்களா? விஜய்க்காக பாடின பாட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் பப்பாட்டுக்கு அந்த பாட்டு போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க. இது எந்த வகையிலங்க? ஐயா திருமாவளவன் அவர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கோம், டைரக்டர் ரஞ்சித் மேலே புகார் கொடுத்துருக்கோம், நடிகர் சத்யராஜ் மேலே புகார் கொடுத்துருக்கோம், வைரமுத்து மேலே புகார் கொடுத்துருக்கோம். அப்புறம் விஜயோட அப்பா அவர் மேலே நாங்கள் புகார் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மேலே வந்து நடவடிக்கை எஃப்ஐஆரே போட வச்சோம் நாங்கள். இதுவரை விஜய் அவர்கள் விஜயகாந்தை போன்று வீதிக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ முற்றுகை போராட்டமோ அரசை எதிர்த்தோ எந்த ஒரு போராட்டமும் செய்ததே கிடையாது. பரந்தூர்ல போய் போராட்டம் பண்ணினார்ல, மக்களா உட்கார்ந்தார்ல, அதெல்லாம் பார்க்கலையா நீங்க? பரந்தூர்ல என்ன போராட்டம் பண்ணாரு? என்ன போராட்டம் பண்ணாரு சொல்லுங்க பாப்போம். அந்த மக்களுக்காக நின்னாரு, அந்த மக்களுக்காக பேசினாரு. அந்த ஒரு போராட்டத்தை வச்சு நீங்க கட்சி நடத்திட்டேன்னு சொல்லுங்க. எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்க. அது ஒண்ணாவது பண்ணிருக்காங்க. துப்புரவு பண்ணீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு பேச கூடாது மேடம். வீதிக்கு வரணும் மேடம். 100 நாள் போராட்டம் பண்ணாங்க மேடம். வீதிக்கு வந்தா தானே பிரச்சனை ஆகுது. வீதிக்கு வந்தா தான் யாரும் வர அத ஃபேஸ் பண்ணுங்க. கூட்டம் கூடுது. கட்சியினுடைய தலைவர் அத ஃபேஸ் பண்ணா நீங்க வந்திருக்கீங்க. வீதிக்கே நீங்க வர மாட்டீங்கன்னு சொன்னா இல்ல கரூர்ல பாத்தீங்களா? கரூர்ல பேசினதுக்கே பாத்தீங்க அப்படினா அவ்வளவு கூட்டம் கட்டுப்படுத்த முடியாம 40 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு சேலத்துல கூட ஒருத்தர் வந்து கரூர்ல அந்த விஷயம் திட்டமிட்டு செய்யப்பட்ட திமுக சதி செயல்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நான் ஊடகங்களையும் நான் பேசியிருக்கோம். அது வேற. அது வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக நாங்க பேசியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நாங்க ஆதரவாக பேசியிருக்கோம். அது வேற, இது வேற. பட் அது வந்து ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. ஒரு நிகழ்வு நடக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் இருக்கிறது சகஜம் தானே? ஒரு ஆம்புலன்ஸ் வருது கரெக்ட் மேடம். எப்படி மேடம்? கரூர் வந்து ஒரு கிராமம், சிட்டி இல்ல, சிட்டி இல்ல, சென்னை சிட்டி இல்ல. 50 ஹாஸ்பிடல் இருக்கிறதுக்கு 50 ஹாஸ்பிடல் இருக்கிறதுக்கு சென்னை சிட்டி அல்ல கரூர். அது ஒரு கிராமம். புரியுதுங்களா? அந்த வளர்ச்சி அடைஞ்ச சிட்டி அளவுக்கு வர முடியல. சொன்ன டைமுக்கு வர முடியல. திட்டமிட்டு நீங்க செஞ்சிட்டீங்க. திட்டமிட்டு திமுக அரசாங்கம் நடத்தப்பட்ட நாடகம் அது. விஜய் வந்து 30 நாள் ஓட்டை வந்து யாருடைய ஓட்டை பிரிப்பாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சீமாவோட ஓட்டை பிரிக்க போறாரு, விடுதலை சிறுத்தை கட்சியோட ஓட்டுகளை பிரிக்க போறாரு. மற்றபடி நீங்க நினைப்பது போல திமுக ஓட்டையோ அதிமுகவோட ஓட்டையோ பிஜேபி ஓட்டையோ நிச்சயமா பிரிக்கவே முடியாது. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. இந்தியா தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரத் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த திரு பிரபு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு 3ஆம் ஆண்டு விழா வந்து நடத்தினார் கட்சி சார்பில். வேல்முருகன் அவர்கள் வந்து மேடையை பாடின பாட்டுக்கு வந்துட்டு கேஸ் கொடுத்துருந்தீங்க, போலீஸில் வந்து புகார் கொடுத்துருந்தீங்க. என்ன புகார்? அதோட புகாரோட பின்னணி, முழு பின்னணி முதல்ல சொல்லுங்கள். அதாவது முருகப்பெருமான் நாங்கள்லாம் வந்து இந்து கடவுள் சொல்லிட்டு மட்டுமில்லை மேடம், எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் வந்து யாரும் வந்து அதை கிண்டல் பண்ணக்கூடாது. அந்த பாடல்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கட்சி பாடலாகவும் அதை கொண்டுலாம் போகக்கூடாது. ஏன்னா முருகருக்கு உண்டான பாடல், முருக பக்தர்களுக்கு உண்டான பாடல். அந்த பாடல்லாம் வந்து முருகத்துடைய கந்த சஷ்டி கவசம், சுந்தர கவசம், குமரஸ்தவம், அப்புறம் சஷ்டி கவசம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஷ்டி கவசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடல் வந்து ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா அந்த நம்ம வந்து குணமடையணும்னு சொல்லிட்டு இந்த சஷ்டி கவசம்லாம் கூட பெரியவங்களாம் வந்து பாடுவாங்க. அந்த குணமாகணும்னு சொல்லி பாடுவாங்க. அந்த மாதிரி பக்தி உள்ள பாடல்கள். முருகர் வந்து தமிழகத்தினுடைய முதல் கடவுள், விநாயகர் முதல் கடவுள். முருகர் வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் வந்து முருக பக்தர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் முருகர் பாடலை வந்து நீங்கள் கொச்சப்படுத்தும் வகையிலும் அதை வந்து ரீமேக் பண்ணி நீங்கள் பாடுறதுலாம் வந்து ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்க இதே சினிமாலயே கூட நிறைய மாதிரி ரீமேக் சாங்ஸ் எல்லாம் வந்திருக்குது. தவறுதான், நாங்க கண்டிக்கிறோம். நாங்க நிறைய புகார்கள் கொடுத்துதான் இருக்கோம். நீங்க வந்து முருகர் இந்து மதத்தை சார்ந்த இந்து கடவுளை சார்ந்த பாடல்களை மட்டும் நீங்க வந்துட்டு சினிமாவுக்கு வந்து நீங்க அரசியலுக்கோ மற்றதெல்லாம் பயன்படுத்த நினைக்கிற மாற்று மதத்தின் சார்ந்த கிறிஸ்தவத்தையோ இஸ்லாம் மதத்தை பாடல்களை உங்களால் அப்படி கொண்டு வர முடியுமா, இல்லை அந்த மத சார்ந்தவங்களாம் விட்டுருவாங்களா சொல்லுங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து உங்க கட்சிக்குன்னு ஒரு பாடலை உருவாக்குங்க, அதை வந்து மக்கள் வரவேற்பாங்க, அதை நாங்களும் வரவேற்க தயாராக இருக்கோம். நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி முருகர் பாட்டெல்லாம் வந்துட்டு ரீமேக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கட்சி பாடல் மாதிரியும் இவர் தான் என்னவோ முதல் கடவுள் மாதிரியும் அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. அது வந்து ஏற்றுக்க மாட்டோம். உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் தலைவர், உங்களை நேசிக்கிறவருக்கு நீங்கள் தலைவர், ஓகேங்களா? பட் எனக்கு நீங்கள் தலைவர் கிடையாது.
எனக்கு நீங்கள் தலைவர் இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொருத்தர் தலைவர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து முருகர் பாட்டை வச்சு நீங்கள் தான் தலைவர் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் நாங்களாம் ஏற்றுக்கல மாட்டோம். புரியல? இது மாதிரி வருங்காலங்களில் இதே நம்ம கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து இதே மாதிரி போனால் தவறுன்றதால தான் நாங்கள் வந்து முறையாக புகார் கொடுத்துருக்கோம். புகார் எடுப்பு நடவடிக்கை எடுப்பதாக வந்து ஆணையர் அலுவலகமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கரெக்டு, 2 விஷயம். விஜய் பாட்டு வந்து விஜய்க்காக பாடின பாட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் பப்பாட்டுக்கு அந்த பாட்டு போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஒரு விஷயம் விட்டதால இன்னொரு விஷயம் நடக்குது. முருகர் பாட்டு போட்டு நீங்கள் டிஸ்கோ டான்ஸர் ஆடுவீங்களா? அது வந்து காவடி எடுத்து விரதம் இருந்து அழகு குத்தி பாட்டு பாடுறது, முருகருடைய பக்தி பரவசத்தோடு பாடுறது வேற. வந்து டிஸ்கோத்து போகிறன்றது அது முன்மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நாங்கள் வந்து இதுக்காக தான் நாங்கள் வந்து போராடுறோம், குரல் கொடுக்குறோம். எங்களுடைய மத நம்பிக்கைகளை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது சொல்கிறோம், மத நம்பிக்கைகளை யாரும் தலையிடக்கூடாது சொல்கிறோம். அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஊக்கமளிக்க வேண்டுமே தவிர அந்த இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்தக்கூடிய செயல்களாக இருக்கவே கூடாது. கிண்டியில் ஒரு தனியார் ஹோட்டலில் இப்போ விஜய்க்கு பாடின பாட்டு கிண்டியில் தனியார் ஹோட்டலில் விஜய்க்கு பாடினதுனால மட்டுமே அங்கே வந்து பாடப்பட்டது இல்லையா? மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்து கடவுள் வந்துட்டு அவமதிக்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இடங்கள் இந்து கடவுள் போட்ட புடவைகள்லாம் கட்டிட்டு போறாங்க. சமீபத்தில் கூட அம்பானியோட திருமதி வந்து கட்டிட்டு தான் போயிருந்தாங்க. ஆமா, அதையும் கண்டிப்பாக நிறைய புகார்கள் வந்து பாரத் இந்து முன்னணி சார்பாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஐயா திருமாவளவன் அவர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கோம், டைரக்டர் ரஞ்சித் மேலே புகார் கொடுத்துருக்கோம், நடிகர் சத்யராஜ் மேலே புகார் கொடுத்துருக்கோம், வைரமுத்து மேலே புகார் கொடுத்துருக்கோம். அப்புறம் விஜயோட அப்பா அவர் மேலே நாங்கள் புகார் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மேலே வந்து நடவடிக்கை எஃப்ஐஆரே போட வச்சாங்க. சரி, ஓகே. இந்த புகார்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டு பாரதி எஃப்ஐஆர் கேஸ் வந்து கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் கோர்ட்டில் வந்து இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால சம்மன் கொடுத்து இன்னும் கொண்டு வரல. அதனால் நாங்கள் வந்துட்டு அது முறையாக வந்துட்டு நீதிமன்றத்தை நாடி ஏன் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அது ப்ரைவேட் கேஸே திரும்ப நாங்கள் வந்து தொடரலான்னு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது திமுக அரசாங்கம் இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து மதத்தை கேவலப்படுத்தக்கூடியவர்கள், இந்து மதத்தை வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடிய நபர்களை இந்த திமுக அரசாங்கம் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த புகார்கள் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு அப்படியே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த புகார்லாம் அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய மாநாடு வந்து நடந்துச்சு சேலம் அப்படிங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்துட்டு எடுத்து பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் கட்சியை வளர்ப்பதற்காகவும் அவர் கட்சியினுடைய இளைஞர்களை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் கட்சியினுடைய தலைவர்களை வந்து வழிநடத்துவதற்காகவும் அவருடைய செயல்கள் அவருடைய யுக்தி பேச்சுகள் இதெல்லாம் வந்து அது ஒரு புறம் அது வந்து அது சரியாக வந்து அவங்க ரசிகர்கள் வந்து பாராட்டுறாங்க, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறோம், அதெல்லாம் கரெக்டு. பட்டு இவங்க வந்துட்டு திமுக வந்து அகற்றணும், நாங்கள் வந்து திமுகவுக்கு வந்து மாற்று கட்சின்னு சொன்னாக்கா டிவிகே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பிரச்சாரத்தை வந்து கொண்டு போகிறாங்க. மக்களையும் வந்து நாங்கள் தான் ஏடிஎம்கேலாம் கிடையாது, இங்கே இருக்க கட்சி பிஜேபிலாம் கிடையாது, நாங்கள் தான் தமிழகத்துக்கே மாற்று அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. தமிழகத்தில் இதுவரை விஜய் அவர்கள் விஜயகாந்தை போன்று வீதிக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ முற்றுகை போராட்டமோ அரசை எதிர்த்தோ எந்த ஒரு போராட்டமும் செய்ததே கிடையாது. பரந்தூர்ல போய் போராட்டம் பண்ணினார்ல, மக்களா உட்கார்ந்தார்ல, அதெல்லாம் பார்க்கலையா நீங்க? பரந்தூர்ல என்ன போராட்டம் பண்ணாரு? என்ன போராட்டம் பண்ணாரு சொல்லுங்க பாப்போம். அந்த மக்களுக்காக நின்னாரு, அந்த மக்களுக்காக பேசினாரு. அந்த ஒரு போராட்டத்தை வச்சு நீங்க கட்சி நடத்திட்டேன்னு சொல்றீங்க. எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்க. அது ஒண்ணாவது பண்ணிருக்காங்க. துப்புரவு பண்ணீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு பேச கூடாது மேடம், வீதிக்கு வரணும் மேடம். 100 நாள் போராட்டம் பண்ணாங்க மேடம். வீதிக்கு வந்தா தானே பிரச்சனை ஆகுது. வீதிக்கு வந்தா தானே யாரும் வர அத ஃபேஸ் பண்ணுங்க. கூட்டம் கூடுது. கட்சியினுடைய தலைவர் அத ஃபேஸ் பண்ணா நீங்க வந்திருக்கீங்க. வீதிக்கே நீங்க வர மாட்டீங்கன்னு சொன்னா இல்ல கரூர்ல பாத்தீங்கல்ல, கரூர்ல பேசினதுக்கே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டம் கட்டுப்படுத்த முடியாம 40 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு சேலத்துல கூட ஒருத்தர் வந்து கரூர்ல அந்த விஷயம் திட்டமிட்டு செய்யப்பட்ட திமுக சரி செயல்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நான் ஊடகங்களையும் நான் பேசியிருக்கோம். அது வேற, அது வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக நாங்க பேசியிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நாங்க ஆதரவாக பேசியிருக்கோம், அது வேற இது வேற. பட் அது வந்து ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி, அது வேற. அது வந்து நாங்க வந்து விஜய்க்கு மட்டுமல்ல எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க ஆதரவாக தான் பேசியிருப்போம், அது வேற. ஆனாலும் இவர் விஜய் நினைக்கிற மாதிரி தமிழகத்துல கூட்டம்லாம் நடந்திருக்குது, அதெல்லாம் திட்டமிட்டு நடக்கல. விஜய்க்கு மட்டும் திட்டமிட்டு நடத்திருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போறாங்க, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து திமுக அரசை வந்து குற்றம் சொல்வது வந்து எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன்.
நீங்க நீங்க பாத்தீங்க வர சொன்ன நேரத்துக்கு உடனே வரல. உடனே நீங்க ஆபரேஷன் வர சொன்ன போஸ்ட்மார்ட்டம் நேரத்துக்கு பண்றாங்க, வரல. உடனே உடனே ஆம்புலன்ஸ் வருது, பேனர் கட்டி, உடனே வந்து தண்ணி பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி வருது. இதெல்லாம் எப்படி உடனே வந்துருங்களா? அப்போ ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்லி தயார் பண்ணி தானே வச்சிருக்கீங்க. ஒரு நிகழ்வு நடக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் இருக்கிறது சகஜம் தானே ஒரு சார்? ஆம்புலன்ஸ் வருது கரெக்ட் மேடம். ஆ. எப்படி மேடம்? சார் கரூர்ன்றது பக்கத்துலயே ஒரு ஹாஸ்பிடல் கிராமம், இருக்குங்க. சிட்டி இல்ல. ஏங்க சிட்டி பக்கத்துலயே இல்ல, ஹாஸ்பிடல் சென்னை இருக்கு. சிட்டி இல்ல. பக்கத்துலயே 50 ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் இருக்கிறதுக்கு, இருக்குங்க. 50 பக்கத்துலயே ஹாஸ்பிடல் இருக்கிறதுக்கு இருக்குங்க. சென்னை சிட்டி அல்ல கரூர். ஆ. அது ஒரு கிராமம். புரியுதுங்களா? அந்த வளர்ச்சி அடைஞ்ச சொன்ன சிட்டி டைமுக்கு அளவுக்கு வர பெரிய முடியல. சொன்ன டைமுக்கு வர முடியல. அத திட்டமிட்டு ஒத்துக்க நீங்க செஞ்சிட்டீங்க. மாட்டேங்கிறீங்க. திட்டமிட்டு திமுக அரசாங்கம் நடத்தப்பட்ட நாடகம் அது. சரி பார்க்கலாம். புரியுதுங்களா? கோர்ட் கேஸ்ல இருக்குது. பார்க்கலாம். அது என்ன ஓகே. நடக்குதுன்னு பட் பார்க்கலாம். இருந்தாலும் கூட ஆ. விஜய் வந்து திமுகவுக்கு மாற்று கட்சி, தமிழகத்துக்கு நாங்க தான் விடியல் கட்சி அப்படிலாம் சொல்லிட்டுலாம் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டுலாம் போயிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்குறோம். ஆனால் விஜய் செய்யக்கூடிய இந்த செயலால தனித்து நிற்பதினால் நிச்சயமாக திமுக தான் வெல்ல போகுது, விஜய் அல்ல. விஜய் வந்து திமுக வந்து ஜெயிப்பதற்காக நாங்கள் வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வரப்போறதுக்கு முன்னாடியே எங்கிட்ட டிபேட்டில் கேள்வி கேட்கும்போது நான் தெளிவாக சொன்னேன், விஜய் வந்து ஒரு பி டீமாக இருக்காரா நான் எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா திமுகவோட பி டீம், திமுகவோட பி டீமாக இருக்காரா? இல்லை, நான் அப்பவே சொல்கிறோம். சொல்றாங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம், இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து அகற்றணும்னு சொன்னால் நீங்கள் பலத்தோட பலம் இணைந்தால் மட்டும்தான் அது மிகப்பெரிய பலமாகும். நீங்கள் வந்து ஒரு கட்சியை பலவீனப்படுத்தணும்னு நினச்சா உங்கள் கட்சி தான் பலவீனமாக போகுது. நீங்கள் வந்து விஜய் வந்து நிற்பதினால் ஓட்டை வந்து யாருடைய ஓட்டை பிரிப்பாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அண்ணன் சீமாவோட ஓட்டை பிரிக்க போறாரு, விடுதலை சிறுத்தை கட்சியோட ஓட்டுகளை பிரிக்க போறாரு. மற்றபடி நீங்க நினைப்பது போல திமுக ஓட்டையோ அதிமுகவோட ஓட்டையோ பிஜேபி ஓட்டையோ நிச்சயமா பிரிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு தொண்டை வந்து அதிமுக கட்சி தான் வந்து ஓட்டு போடுவான், திமுக தொண்டை திமுக தான் ஓட்டு போடுவான். பிஜேபியோட தொண்டை எங்களை மாதிரி இந்திய இயக்கத்தை சார்ந்தவங்க உணர்வுபூர்வமா இருக்கும், பிஜேபி தான் ஓட்டு போடுவோம். நிச்சயமா எங்களுடைய ஓட்டெல்லாம் வந்து விஜயாலாம் எடுக்கவே முடியாது. புரியுதா? அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி ஜெயிப்பாரு? பெர்சன்டேஜ்னு இருக்கு. புரியுதுங்களா? எல்லாருமே வந்து அரசியல் கால்குலேஷன் ஒன்று இருக்கு, எல்லாருமே கால்குலேஷன் போட்டு தான் இருப்பாங்க. இங்க மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து விஜய் வரணும்னு சொல்ல யாருங்க வரவேற்புல இன்னும் கொடுத்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. இளைஞர்கள் வந்து வராங்க, அதை பார்த்துட்டு உடனே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா தேர்தல் பேர் தான் தெரியும், தேர்தல் பேர் தான் தெரியும். ஆனா எங்களோட அரசியல் கணக்கு விஜய் வந்து தனித்து நிற்பதினால் திமுக தான் வந்துட்டு அடுத்துதான் ஆட்சி அமைய போகுது. அதனால்தான் வந்து ஐயா ஸ்டாலின் 234 தொகுதி நாங்க தான் வெல்ல போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமா வந்துட்டு திமுகவுக்கு வந்து எதிர்ப்பலைகள் உண்டு, அதுல மாற்று கருத்து அல்ல. எதிர்ப்பலைகள் வெகுண்டு எழுந்து தமிழக மக்கள் குறைஞ்சது தமிழகம் முழுவதும் 90% வாக்குகள் வந்து போட்டாங்கன்னு சொன்னா திமுக வந்து தோற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா கிடையவே கிடையாது. மக்கள் வந்து விழிப்புணர்வா இல்லைன்னு சொல்ல இல்ல 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 இல்லவே இல்ல. இல்ல. ஓ, நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, நடிகர் பின்னாடி போறாங்க. சரியான முறையில வந்து மக்களுடைய தீர்ப்பு இறுதி முடிவாக இருக்கும். மக்கள் எடுக்க போற முடிவு தான் வந்துட்டு இறுதி முடிவாக இருக்கும். என்னதான் நம்ம உட்கார்ந்து காட்டு கண்டிப்பா கண்டிப்பா அவங்க எடுக்கிற முடிவு தான். மக்களோட வந்து இறுதி தீர்ப்பை வந்து எல்லாருமே நம்ம வந்து வரவேற்று. தமிழகத்துல வந்து 3வது அணி அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படவே இல்லை. மக்கள் நல்ல கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்க விஜயகாந்த் இருக்கும் போதே. அது எந்த அளவுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். 4 முனை போட்டியாக வந்து இருக்க போகுது. அதிமுக, திமுக, இந்த பக்கம் தாவேகா, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி. ஒரு 4 முனை போட்டியை வந்துட்டு மக்கள் எப்படி எதிர்க்க போறாங்க அப்படிங்கறத நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் வந்து ஒரு 10 நாள்ல எப்படி கூட்டணி எல்லாம் அமைய போகுதுன்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணி பார்த்துதான். அதனால தமிழிசை அவர்கள் வந்துட்டு எங்க கூட்டணி பலமா இருக்கணும், வாங்க விஜய் வாங்க விஜய் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா விஜய் அவர்களுக்கு? அவ்வளவு பலவீனமாக இருக்கிறதா அவங்க? இல்ல இல்ல, அதாவது என்டிஏ கூட்டணி வந்து பலவீனமா இல்ல, பலமா தான் இருக்கு. விஜய் வந்தால் இன்னும் மேலும் பலமாக அமையும். ஊழல் கட்சி, ஊழல்வாத கட்சி, எதிரின்னு சொன்ன பிறகு திரும்ப அவங்களை ஏன் கூப்பிட்டு ஊழல் கட்சி, ஊழலுக்கு எதிரான கட்சி, இவர்களை வந்து வேரோடு நம்ம வந்து தமிழகத்தை வந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் விஜய் அதிமுகவுடன் கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் வந்து சேரணும்ன்றதா. அதிமுகவே அவர் ஊழல் கட்சி தான் சொல்றாரு. இல்ல இல்ல, அதிமுகவே ஊழல் கட்சி தான் சொல்றாரு. புரியல உங்களுக்கு? அதிமுகவே ஊழல் கட்சி தான் சொல்றாரு, அதையும் தான் ஒழிக்கணும்னு சொல்றாரு. அப்படி இருந்து அப்புறம் எப்படி அதிமுக என்டிஏ பாப்பங்களே? அதாவது கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுக்கிறது ஒரு கட்சியினுடைய தலைமை பண்பு. அதை ஏத்துக்காத பிற கட்சிகளுடைய அது அவங்களுடைய செயல்பாடுகள் பொறுத்து இருந்து பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்வதை போன்றுதான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை அடியனும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். பொறுத்து இருந்து பார்க்கலான்றது எங்களோட கணிப்பு. கரூர்ல 40 பேர் செத்ததுக்கு திமுக வந்து குறை சொன்னீங்க. இப்போ விஜய் மாநாடு நடந்துச்சு சேலம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் வந்து ஒரு உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து இறந்துருக்கிறார். அதுக்கும் திமுக தான் காரணமா? ஒருத்தர் இறக்குறது வேற, அது இயல்பு. ஒரு சில பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம்,
இப்போ இருக்கக்கூடிய பணிக்கு தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுறதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதுமாக இருக்குது. அப்போ கட்சியில் வந்துட்டு ஒரு கட்டமைப்பு சரியில்லாததுனால மக்களுக்கு அங்கே வரக்கூடிய மக்களுக்கான சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படல. அதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னும் வந்து விஜய் அவங்களுடைய வந்து கட்சியை வந்து வேகமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவனோட கட்சி தொண்டர்களில் வந்து சரியான முறையில் கட்டமைப்போடவோ கொண்டு போக இன்னும் அவங்களுக்கு வந்து பேசிக் இன்னும் உருவாக்க தெரியலன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, தமிழகத்தோட அனைத்து கட்சியுடைய குற்றச்சாட்டுகளும் கூட. ஏன்னா அவங்க இப்போதான் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காங்க. அந்த கட்சி தான் வாங்க என் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இல்ல எழுச்சின்றது வேற மேடம், எழுச்சின்றது வேற, கட்டமைப்புன்றது வேற. கட்டமைப்பு இல்லாட்டி இவங்க வந்து இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்த இளைஞரோட ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்கு, அது இல்லைன்னு யாரும் மறுக்கல. தேவைப்படும் நிச்சயமா வந்து கூட்டணிக்கு தேவைப்படும் தாங்களே, அது இல்லைன்னா யாரும் மறுக்கலாம் முடியாது. இல்லைன்னா யதார்த்தத்துல நம்ம பேசுறோம், இல்லைன்னா யாரும் மறுக்கலாம் முடியாது. ஆனால் விஜய் வந்து நான் தனிச்சு நிற்கிறதா தமிழகத்திலே நான் வந்து முதல்வராக ஆயிடுவேன்னு சொல்லி அவர் நினச்சாருன்னா அது சினிமா இல்லை. ஒரு விரல் புரட்சி சினிமாவில் பண்ண மாதிரி ஒரு விரல் புரட்சியெல்லாம் தமிழகத்தெல்லாம் பண்ணலாம் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் இன்றைக்கும் குடும்ப ஓட்டுகள் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த குடும்ப ஓட்டுகள் இருக்க வரைக்கும் இங்கே வந்து தனித்து பெரும்பான்மையோட விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா கேட்டால் நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது.